Hi friends, welcome to Cricket 360. ரோஹித் அண்ட் கோலியோட எதிர்காலம் என்ன இன் ஓடிஐஸ். கம்பீர் அவங்கள சைட்லைன் பண்ண ட்ரை பண்ணுறாரா? இந்த ஆஸ்திரேலியன் டூரில் லாஸ்ட் 2 மேட்ச்சில் ரோஹித்தும் லாஸ்ட் மேட்ச்சில் கோலியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் அவங்க விளையாடுவாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் அண்ட் கோலியோட பிளேஸ் சேஃபாக இன் ஓடிஐ ஸ்குவாட்லன்னு கேட்டிங்கன்னா, எஸ், நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு கண்டிப்பாக அவங்களுடைய பிளேஸ் சேஃப் தான். ரோஹித் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடித்தார். செகண்ட் மேட்ச்லேயும் ஒரு ரெசிலென்ட்டான இன்னிங்ஸ் ஆடி ஒரு 50 அடித்தார். கோலியும் லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடித்ததுனால இப்போதைக்கு நெக்ஸ்ட் சீரீஸில் அவங்கள கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் வரைக்கும் அவங்க பிளேஸ் சேஃப் தான். கம்பீர் ரோஹித்தையும் கோலியும் சைட்லைன் பண்ண ட்ரை பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு தோணுது. இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் பெரிய கான்ட்ரவர்சிஸ்லாம் எதுலேயும் ஈடுபடுறது கிடையாது. பட் கோலி பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் டாமினன்ட் கேரக்டராக தான் இருந்திருக்காரு. கும்ப்ளே கோச்சாக இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கோலி தான் கேப்டனாக இருந்தார். அப்போ கும்ப்ளேவுக்கும் கோலிக்கும் இடையே ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து ரவி சாஸ்திரி கோலி என்ன சொன்னாலும் கேட்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரவி சாஸ்திரியை கோச் ஆக்குனதாகவும் அப்போ ஒரு தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் கோச்சாக போகும்போது அவர் வச்ச ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்தீங்கன்னா கோலி கேப்டனாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான நியூஸை தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு கோச் ஒரு சீனியர் பிளேயர் டாமினேட் பண்ண போகும்போது அதை நிறைய கோச்சஸ் லைக் பண்ண மாட்டாங்க. கம்பீரும் ஒரு டாமினன்ட் பிளேயர் தான் அப்படிங்க போகும்போது அவருடைய பிளேயிங் டேஸில் ஈவன் கேகேஆரோட மென்டராக இருக்க போகும்போது கூட அவர் தான் நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பார். ஸோ அதனால் ஒரு டாமினன்ட் பிளேயரை அவர் நிச்சயம் அவரோட ஸ்குவாடில் விரும்ப மாட்டார். இந்த ஒரு காரணத்துக்காக தான் கோலியை அவர் சைட்லைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரோஹித்தும் சீனியர் கோலி ஈக்குவலான ஒரு பிளேயருங்கிறதுனால தான் ரோஹித்தையும் குறிவைக்கப்படுது. நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, கம்பீரோட பிளேயிங் டேஸில் எல்லா கிரெடிட்டுமே கேப்டனுக்கு போகுது. ஒரு டீம் 11 பேர் கொண்ட பிளேயர்ஸ் ஜெயிக்கிறது, எல்லாருக்கும் ஈக்குவலாக கிரெடிட் போகணும்னு சொல்லி பேசின கம்பீர் கோச் ஆனதுலேருந்து அவரே நிறைய கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. மேபி 2024 கேகேஆர் ஜெயிச்ச அந்த டைட்டில் ரீசன்னாலே என்னன்னு தெரியல, அதுலேருந்தே எப்போ ஜெயிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் டீம் பிளேயர்ஸை விட கம்பீருக்கு தான் அதிகம் கிரெடிட் கொடுக்கப்படுது. பட் கோலியும் ரோஹித்தும் இருந்தாங்கன்னா அல்டிமேட்லி அவங்களோட ஃபேன் பேஸ், அவங்களுடைய ஸ்டாச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் பிக் பிளேயர்ஸ். ஸோ அல்டிமேட்லி அவங்க ஜெயிச்சிட்டே இருக்க போகும்போது அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். ஸ்பெஷலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்ச போகும்போதெல்லாம் கம்பீரவனும் பார்த்தீங்கன்னா ரோஹித்துக்கு தான் கிரெடிட் அதிகமாக கிடைச்சிது. ஸோ இந்த 2 சீனியர் பிளேயர்ஸ் இருக்க போகும்போது ஒரு கோச்சாக அவரால் நிறைய கிரெடிட் எடுக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக கூட அவர் இவங்களை சைட்லைன் பண்ண ட்ரை பண்ணலாம். கில்ல கேப்டன் ஆக்கின முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கோச் சொல்கிறத அப்படியே கேட்குற ஒரு கேப்டன் வேணும்னு கம்பீர் நினைக்கிறாரு. அதை நிச்சயம் ரோஹித் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி 5 ஐபிஎல் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு, 2 ஐசிசி ட்ராஃபியும் ஆஸ் அ கேப்டனாக ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒரு யங் கேப்டன் தான் கோச் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. ஸோ அதனால் ஒரு ஃப்ரீயான கேப்டன் வேணும், தான் சொல்கிறத கேட்குற கேப்டன் வேணுங்கிறதுனால தான் ரோஹித்தை சாக் பண்ணியிருக்காங்க. இது நிச்சயம் ஒரு தப்பான ஒரு டிசிஷன் தான். ஏன்னா 2 ஐசிசி டைட்டில் 2 இயர்ஸில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இன்னமும் ஃபிட்டாக தான் இருக்கார், நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காருங்க போகும்போது கம்பீர் இதை பண்ணியிருக்க தேவை கிடையாது. 2027 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் ரோஹித்தும் கோலியும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அகர்கரும் கம்பீரும் அவங்கள சைட்லைன் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அகர்கர் கூட சொன்னார் அவங்க நான் கமிட்டல் ஃபார் 2027 வேர்ல்ட் கப்னு. பட் ரோஹித்தையும் கோலியும் கேட்டிங்கன்னா அவங்க 2027 வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா தான் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. பட் கம்பீரும் அகர்கரும் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்களான்னு தெரில. அவங்க 2027 வேர்ல்ட் கப் விளையாடுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. பட் அவங்க இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க விளையாண்டாதான் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. காரணம் இன்னும் இந்தியாவோட ஓடிஐ டீம் கோலி ரோஹித்தை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப் 2 ரன் கெட்டர்ஸ். மற்ற யங்ஸ்டர்ஸ்லாம் சரியாக ஷைன் பண்ணல. இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்குது ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு. அதுக்குள்ளார ஒரு புது பிளேயரை கொண்டாந்து க்ரூம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை வச்சு ஜெயிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ சீனியர்ஸாக அதுவும் ஃபார்மில் இருக்கிற இந்த 2 சீனியர்ஸ் கண்டினியூ பண்ணுறது தான் ஒரு டீமுக்கு நல்லது. இதை கம்பீரும் அகர்கரும் செய்வாங்களான்னு தெரியாது. பட் நிச்சயம் கோலியும் ரோஹித்தும் விளையாண்டாதான் 2027 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு ஒரு பிரைட் சான்ஸ் இருக்குது. அவங்க நிச்சயம் விளையாடணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோலியும் ரோஹித்தும் 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்கள ட்ராப் பண்ணுறது தான் சரின்னு சொல்லி நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.